இல்லை சார் ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு கிளட்ச் பிளேட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிக்கப் குறையும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு என்னோட பைக்கில் எதுவுமே வரல. மாற்றப்பட்ட செயின் ஸ்ப்ராக்கெட் இது தான். இது எந்த கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் நீங்கள் பார்த்துட்டு விஷயம் கேட்கலாம். சார் ஒரு 2 ஸ்க்ரூ தான் நாங்கள் புதுசு வாங்கி போட்டுட்டோமானா, ஓகே சார் ஸ்க்ரூ மட்டும் தானே மாற்றிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க ஏதோ கியரோட லிவர், பிரேக் லிவருக்கு கியர் லிவர்லாம் லூஸாக இருக்குது, இது ஏதோ டைட் வைங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக அதுக்கு என்னென்னா, இங்கே பாருங்க, இதுக்கு உள்ளே இருக்கிற ராடாமா இது, இங்கே இங்கே இந்த ராடு பாருங்கள், இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராடு இந்த மாதிரி இந்த ஆர்டர் பிரச்சனைக்கு நம்ம சைட் ஸ்டாண்டு மாற்றி ஆகணுமா, இல்லை இந்த இதை வந்து மாற்றி ஆகணுமான்னு நீங்களே சொல்லுங்கள். பைக் சர்வீஸ் சென்டரா இல்லை வந்து பைக் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டராங்கிறது எனக்கு தெரில. அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ இல்லைன்னா ஹெட்லைட்டே மாற்றிடுறாங்க. பில்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்த சார்ஜ் வந்து 14,538 நினைக்கிறேன். நான் பில்லு போடுறேன் பார்த்துக்குங்க. அதில் கிட்டத்தட்ட 15,000 ரூபா. இத்தனைக்கும் நான் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே சர்வீஸ் ஷோரூம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவுட் சோர்ஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு 1,800 சம்திங் போட்டிருக்காங்க. நான் அது மேனேஜர் வந்து நான் ரிவ்யூ கேட்டப்போ 3 ஸ்டார் தான் கொடுத்தேன். எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎம் கால் பண்ணி கேட்டாங்க. நான் போனோன்னே இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல, இந்த லிவர் அப்படியே ஆடுது, இன்னும் பார்த்தீங்கன்னா லிவர் ஆடுது, பிரேக்கு பிடிக்கல. அப்படிங்கும் போது நமக்கு எப்படி அந்த 15,000 கொடுக்க தோணும்? இந்த பார்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய பைக்கில் இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பார்ட்ஸ். அதாவது இந்த பார்ட்ஸ்லாம் என்னோடய பைக்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய பைக் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும், பஜாஜ் அவெஞ்சர் 220 ஸ்ட்ரீட் மாடலு. சேலமில் இருக்கிற பஜாஜ் பைக் சர்வீஸ் சென்டரில் வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் கேட்டது ஒன்று, அவங்க கொடுத்தது ஒன்று. நான் கேட்டது ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது. அதனால் முக்கியமாக இதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போய் பைக் சர்வீஸ் சென்டரில் விட்டது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கியர் லிவர் வந்து இந்த மாதிரி லூஸாக ஆடுது பார்த்தீங்களா, இதை வந்து மெயினாக டைட் வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த சைட் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த சைட் ஸ்டாண்டில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கு வந்து போயிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங்கு வந்து புதுசாக போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி ஆடுது, இதை வந்து இந்த ஆடாமல் இதை வந்து டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒயரிங்கில் வந்து ஏதாவது லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ஒயரிங் ஃபுல்லாகவே செக் பண்ணுங்கள், இந்த ஆர்ஆர் யூனிட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் இருந்தது. நான் அதை வந்து க்ளீனாக சொல்கிறேன். என்னென்னா, எனக்கு என்னோடய பைக்கில் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு 12 மணி நேரத்துக்கு வண்டி நிறுத்தி வச்சா அதுக்கப்புறம் வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பேட்டரி கழட்டி கம்பெனியில் வந்து என்னது வந்து ஹேமரான் பேட்டரி, ஹேமரான் கம்பெனியிலே பேட்டரியில் கொடுத்து செக் பண்ணேன். அவங்க வந்து பேட்டரியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமே வரல. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் நின்றுச்சு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் வந்துச்சுல்ல, அப்போ ஏதாவது ஒன்று ஒயரிங்கில் லீக்கேஜ் இருக்கலாம்ல, ஒரு வேளை ஆர்ஆர் யூனிட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் பைக் சர்வீஸ் சென்டரில் மெயினாக நான் சொன்ன விஷயமே அதுதான். என்னோடய ஒயரிங் ஃபுல்லாக செக் பண்ணி அதில் ஏதாவது லீக் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணுங்கள், ஆர்ஆர் யூனிட்லாம் செக் பண்ணுங்கள், அதை மெயினாக பார்க்க சொன்னேன். மெயினாக எனக்கு ஒயரிங் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சைட் ஸ்டாண்ட் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இந்த லிவர் லூஸாக இருக்குது அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் எப்பயுமே ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஜென்ரல் சர்வீஸ் பண்ணால் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நல்லா வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி விட்டு ஒரு ஆயில் மாதிரி போட்டு ஃபுல்லாக வண்டியை பலன்னு துடைச்சி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் சர்வீஸ்னால் ஒரு நட்டு லூஸாக இருந்தாலும் ஒரு கிளச்சு லூஸாக இருந்தாலும் அவங்க தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். வண்டியில் இருக்கிற மொத்த சின்ன சின்ன நட்டு ஸ்க்ரூ இதெல்லாம் லூஸாக இருந்தால் டைட் பண்ணுறது ஜென்ரல் சர்வீஸில் தான் வரும். ஆனால் அதை யாரும் பண்ணுறதே கிடையாது. நான் மெயினாக சொல்லி தான் விட்டேன், ஜென்ரல் சர்வீஸில் இது எல்லாமே செக் பண்ணிடுங்க அப்படின்னா. உடனே அவங்க வந்து என்னென்னா பைக் ஃபுல் செக் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டாங்களாட்டிருக்கு. ஓகே, எழுதிட்டாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் வண்டியில் வந்து இவ்வளோ தான் ப்ராப்ளம், இதை தான் வந்து நான் பிரச்சனைன்னு சொல்லி பார்க்க சொன்னது. வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் உங்களோட கிளச் பிளேட் வந்து போயிடுச்சு சார் அப்படின்னாங்க. சார் கிளச் பிளேட் போயிடுச்சா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே சார். இல்லை சார் கிளச் பிளேட் சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னாங்க. எத்தனை பிளேட் சார் போயிடுச்சுன்னா 3 பிளேட் போயிடுச்சு சார். ஓகே சார், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிளச் பிளேட் வந்து ஃபுல்லாக செட்டாகவே ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்லை 2 மாதம் 3 மாதம் தாங்குனா விட்டுருங்க சார், நான் அடுத்த சர்வீஸில் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லை சார் ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு கிளட்ச் பிளேட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிக்கப் குறையும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு என்னோடய பைக்கில் எதுவுமே வரல. சரி ஓகே, கிளட்ச் பிளேட்டு மெக்கானிக் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். கிளட்ச் பிளேட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம பைக்குக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். சரி ஓகே, அதை சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொன்ன ப்ராப்ளம் திரும்ப சொல்கிறேன் அவங்கள்ட்ட, நான் சொன்ன ப்ராப்ளத்தை மெயினாக எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் பார்த்துடலாம் சார் அப்படின்னு. கிளட்ச் பிளேட்டை மாற்றிட்டாங்க. மாற்றின கிளட்ச் பிளேட் செட்டு தான் இது. இல்லைங்க கரெக்டாக தான் அவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு இது டவுட்டாக இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வீடியோவில் போடுறேன். ஸோ அது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கையெல்லாம் மையாயிடுச்சு, பரவாயில்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் பக்கமாக தான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றின மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், நமக்கே எல்லாத்துக்குமே தெரியும், கிளட்ச் பிளேட்டுக்கு அப்புறம் பைக்கில் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி மாற்ற வேண்டியது, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் மாற்ற வேண்டியது செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஒன்று. செயின் ஸ்ப்ராக்கெட்டும் போயிடுச்சு சார் அப்படின்னாங்க. சார் செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சா, எனக்கு எதுவும் அதில் நல்ல ப்ராப்ளமே வரல சார். இல்லை சார் சுத்தமாக போயிடுச்சு, மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. நானும் அதுவும் கேட்டேன் சார், அது சர்வீஸில் கூட பார்த்துக்கலாம் சார், நான் சொன்ன ப்ராப்ளம் பார்த்துறீங்களா சார், நான் அது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து கொடுத்துறேன், இது மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் பைக் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, செயின் ஸ்ப்ராக்கெட்டும் ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு அதுவும் சரி சார் பரவாயில்ல சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மாற்றப்பட்ட செயின் ஸ்ப்ராக்கெட் இது தான். இது எந்த கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் நீங்கள் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைப்பா கரெக்டாக தான் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதை வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சார் ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா சார், அது டேப் போட்டு ஒட்டியிருக்கீங்க. ஆமாம், இந்த இடத்துல வந்து டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இது டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க, நான் என்ன நினச்சேன், இது உடஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு டைம் பல்ப் சேஞ்ச் பண்ணும்போது ஒருத்தவங்க டேப் போட்டு ஒட்டி கொடுத்தாங்க. ஒட்டி கொடுக்கவும் ஒரு வேளை இது உடஞ்சிருச்சு போல், அதனால தான் வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். நான் அவங்கள்ட்ட வந்து சார் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க, உங்களுக்கு இந்த ஹெட்லைட் வந்து ஃபுல்லாக செட்டோட அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னாங்க. நானும் சரி யோசித்தேன், ஹெட்லைட்டாக சரிங்க சார் மாற்றி எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டேன். சார் 2000க்குள்ளே வரும் சார் அப்படின்னாங்க. சரி ஓகே சார் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ செலவாகுது பைக்கை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். என் மைண்டில் என்ன அப்படின்னா, சரி ஓகே இவ்வளவும் செயின் ஸ்ப்ராக்கெட்டு இதெல்லாம் மாற்றிட்டோம், இதையும் மாற்றிட்டா நம்ம வண்டியை நம்ம சொன்ன ப்ராப்ளத்தையும் மாற்றிட்டாங்கன்னா வண்டியை சும்மா புதுசு மாதிரி நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டா விட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா, இதெல்லாம் ஏன்டா மாற்றணுங்கிறது பிரச்சனை இல்லை, நான் வரேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, பார்க்கவே வந்து வண்டி லுக்காக நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி தான் நான் பல்ப்லாம் சேஞ்ச் பண்ணேன். இந்த ஹெட்லைட்டில் நானும் அதுக்கு பார்த்தேன், ஏன்டா இது ஒரு வேளை உடஞ்சிருச்சா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எந்த இடத்துலையுமே உடையில, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மிரர், இந்த கண்ணாடி கொண்டு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கண்ணாடி, இதில் கூட ஒரு கிராக்கு கூட விழுல இன்னும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூ தான் இல்லை இதில். இந்த 2 ஸ்க்ரூவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ இதை போட்டாங்கன்னா இந்த ஹெட்லைட்டு பக்காவான ஹெட்லைட்டு. இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு ஹெட்லைட்டை மாற்றிடவான்னு கேட்டாங்க. சரி நமக்கு தான் தெரியல, அவங்களாவது ஒரு விஷயம் கேட்கலாம் சார், ஒரு 2 ஸ்க்ரூ தான் நாங்கள் புதுசு வாங்கி போட்டுட்டுமானா ஓகே சார் ஸ்க்ரூ மட்டும் தானே மாற்றிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க ஏதோ டேப் போட்டுலாம் ஒட்டியிருக்காங்க சார் மாற்றிருங்க அப்படின்னோடனே நானும் மாற்றிட சொல்லிட்டேன். சரி ஓகே, இது கூட இப்போ வண்டி வந்து லுக்காக இருக்குது, ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிட்டோம், முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது ஏதோ வந்து கியர் ராடாம். நான் சொன்னது இந்த கியர் லூஸாக இருக்குது, இந்த லிவர் வந்து லூஸாக இருக்குது, கியரோட லிவர், பிரேக் லிவருக்கு கியர் லிவர்லாம் லூஸாக இருக்குது, இது ஏதோ டைட் வைங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக அதுக்கு என்னன்னா, இங்கே பாருங்க, இதுக்கு உள்ளே இருக்கிற ராடாமா இது, இங்கே இந்த ராடு பாருங்க, இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராடு ஏதோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே காமி, ஏதோ போயிடுச்சு, இந்த இடத்துல ஏதோ தேஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை பாருங்கள், இது தேஞ்சிருக்கா இல்லை என்ன தேஞ்சிருக்குன்றத நீங்களே எனக்கு பார்த்து சொல்லுங்கள். இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த லிவர் ஆடுதுன்னு சொன்னேன், அதை சேஞ்ச் பண்ணவே இல்லை, இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ லூஸாக இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் கேட்டேன், சர்வீஸ் முடிச்சுட்டு நான் கேட்டேன், சார் என்ன அவன் ஃபஸ்ட்டு போனேன்னு சார் சர்வீஸு லிவரை மாற்ற சொன்னேன், இப்படி ஆடுது அப்படின்னு. லிவர் ஆடுதுங்களா அப்படின்ட்டு, சார் அது நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த செட்டப்பே ஃபுல்லாக மாற்றணும் சார், கம்ப்ளீட்டாக இதை வந்து மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகும் சார். சொல்லியிருந்தீங்கன்னா மாற்றிருப்பில்ல சார், நான் கொடுத்ததே லிவர் லூஸாக இருக்குன்னு தான் சார் கொடுத்தேன், நீங்கள் உள்ளே ஏதோ ராடு மாற்றிருக்கீங்க. அதுவும் இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளட்ச் பிளேட்டு இதெல்லாம் கேட்டுட்டு மாற்றினாங்க, இதெல்லாம் வந்து கேட்கவே இல்லைன்னு அது சொல்கிறாங்க. நான் கேட்கும்போது, சார் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்காமலே மாற்றிட்டேன், இது அதுக்கப்புறம் ஒரு டென்ஷனர் ஏதோ போயிடுச்சுன்னு சொல்லி இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்காமலே மாற்றிட்டேன் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதனால் கேட்காம மாற்றிட்டேன். நான் கியர் போடும்போது எனக்கு கியரில் எந்த பிரச்சனையுமே இல்லை சார். சார் இருக்கும் சார், இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஏன்னா கிளட்ச் பிளேட்டே சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ வண்டி ஸ்மூத்தாக தானே இருக்கும், இப்போ வண்டி ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே நிமிஷம் இருக்கும், இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாங்களே, அதாவது நம்ம சொல்லாததெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் வந்து பைக் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்வீஸ் எடுக்கலான்ட்டு வண்டி உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சுங்க வந்து எடுத்துக்கங்கன்ட்டாங்க. நான் வந்தோடனே கியர் லிவர் தான் ஆட்டி பார்த்தோம், லூஸாக இருந்துச்சு. சார் என்ன சார் அப்படின்னா, சார் இந்த புஷ்ஷை மாற்றிக்கிங்க சார், சொல்லியிருந்தால் மாற்றிருப்பில்ல, அது புஷ்ஷை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடாது சுத்தப்பா அப்படின்னு. எவ்வளோ சார், 300 ஒரு சார் மாற்றி விட்றீங்களா, மாற்றி விட்டுங்களா அப்படிங்கிறார். வந்ததுக்கப்புறம் சொன்னார், நான் அதை கூட சொன்னேன், சரிங்க சார் மாற்றி விட்ருங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அது அப்படியே பேசிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் மெயினாக சொன்ன விஷயங்கள் என்னென்னா, என்னோட சார் ஒயரிங்லாம் செக் பண்ணிட்டீங்களா சார், சார் இப்போ ஒயரிங்லாம் பாருங்கள் செக் பண்ணி உள்ளே உங்களுக்கு வச்சு கட்டி கொடுத்துருந்தாங்க,
உள்ளே போனால் அந்த நான் டேப் பண்ணி சொல்லியிருந்தேன், முக்கியமாக ஒயரிங்லாம் ஏதாவது லீக் ப்ராப்ளம் இருந்தால் இருக்கும் சார், ஃபுல்லாக டேப் பண்ணி விட்டுருங்க அப்படின்றத நான் மீண்டும் மீண்டும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் மாறிடுச்சு அப்படின்னு கால் பண்ணும்போதும் நான் அதை சொன்னேன், சார் டேப் பண்ணிருங்க ஒயரிங்க. நான் அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பைக் அவெஞ்சர் பைக் உங்களுக்கு தெரியும், இதில் வந்து கிக்கர் கிடையாது. பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த வண்டி, வெயிட் வேறு, இது பயங்கரமான வெயிட்டு. அதனால தான் நான் வந்து சார் பேட்டரி ஒயரிங் வந்து பார்த்துருங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் வந்து பார்க்குறேன், அந்த ஒயரிங் வந்து அப்படியே தான் இருக்குது, டேப் பண்ணாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் டேப் பண்ணியிருந்தாங்க. இது முக்கியமான இடம், நான் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாமே காட்டியிருந்தேன். அதனால் இந்த இடத்த மட்டும் டேப் பண்ணியிருந்தாங்க. வேறு எந்த இடத்துமே வந்து டேப் பண்ணல. ஒயரிங்கை சுற்றி உள்ளே வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. சரி பரவாயில்லப்பா, அதான் டேப் பண்ணிட்டாங்களே அப்படின்னா ஓகே, நானும் அதுதான் நினச்சேன். வண்டி வந்து ஓட்டி பார்க்க சொன்னாங்க. ஓட்டி பார்க்கும்போது இண்டிகேட்டரை போடுறேன், ரைட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல. எனக்கு செம்ம அப்செட்டு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் செலவு அதிகமான பரவாயில்ல, இன்னும் அதிகமான எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, வண்டியை நம்ம புதுசு மாதிரி கொண்டு வரணும், நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே என்னோடய பைக்கை அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே, குறைஞ்சபட்சம் 4 மாதத்துக்குள்ளே என்னோடய பைக்கை வந்து ஷோரூம் சர்வீஸ் தான் எப்போவுமே பண்ணுவேன். ரெகுலராக விட்டுட்ருக்கேன். ஏன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு பைக் சம்மந்தமாக ரொம்ப டெக்னிக்கலாக எனக்கு தெரியாது. இப்போ என்னோடய வண்டிக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமும் வர நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். ஒவ்வொரு பொருளும் மாற்ற தான் எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு நிறைய கேள்வி கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் வந்து எப்பவுமே பைக் நல்லா இருக்கணுங்கிறத நம்ம ஷோரூம் சர்வீஸில் விடுறோம். நமக்கு என்னன்னா, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயரிங்கை நான் முக்கியமாக அத்தனை வாட்டி செக் பண்ண சொன்னேன், ரைட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை. எப்படி ஒயரிங்கை செக் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி ரைட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் சார் ஏதாவது உள்ள ப்ராப்ளமாக இருக்கும் சார் அப்படின்ட்டு எல்லாம் செக் பண்ணி திரும்பி போட்டு கொடுத்துறாங்க. ஆனால் திரும்பவும் வந்து நான் ப்ராப்ளம்னு கேட்டால் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் அதை வந்து தப்பே நான் சொல்ல, அதை ஃபஸ்ட் டைமே செஞ்சுருந்தா நமக்கு வேலை இல்லைல்ல, சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு வர எப்படின்னா இவங்க ஒர்க் நல்லா மற்றதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தை நமக்கு உண்டாக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்புறம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து இண்டிகேட்டர் ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கை வண்டி ஓட்டி பார்க்க சொல்லும்போது ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கிறேன், ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கல. நம்ம செக் பண்ணும்போது எங்கேயாவது இடிச்சு விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறது சார், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிடிக்கல சார். அதான் சார் அது இப்போ தான் சார் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் டைட் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ரண்ட் பிரேக்கு ஒரு 2 நாள் போனீங்கன்னா வந்து எல்லாமே இந்த ஆயிலெலாம் காஞ்சி உங்களுக்கு வந்து எல்லாமே பிரேக் பிடிச்சிரும் சார். சார் ஓகே சார், இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன் சார். டக்குன்னு நமக்கு டிராஃபிக்கில் சிட்டியில் தான், நம்ம சேலம் சிட்டியில் தான் வண்டி ஓட்டிகிட்டு ஏதாவது ஒரு டிராஃபிக்னா ஃப்ரண்ட் பிரேக் தான் சார் டக்குன்னு வரும்னா, சார் 2 நாள் தான் சார் சரியாயிடும் சார் அது அப்படின்னு தான் திரும்ப அதே தான் சொல்கிறாங்களோ, அது டைட் வச்சு கொடுக்கல. சரின்ட்டு விட்டுட்டேன். சரி ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சர்வீஸ் பண்ணுவேன், ரெகுலராகவே வந்து அங்கே சர்வீஸ் பண்ணும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. அது 2 நாள் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சரியாயிடுது. ஆனால் அந்த 2 நாளைக்குள்ளே நமக்கு பிரேக் பிடிக்காமல் ஏதாவது விபத்து நடந்ததுன்னா அது யார் பொறுப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்டில் நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து இப்படி ஆடுது, நம்ம வண்டியை இப்படி சாய்ச்சி நிறுத்தும் போது ரொம்ப சாயுது, வண்டி ரொம்ப சாஞ்சு தான் நிறுத்தும். ஏன்னா இது இப்படி போகுதில்ல, மூவ் ஆகுது போகுதில்ல, அதனால் வந்து இந்த மாதிரி ஆடாமல் எனக்கு ஃபுல்லாக இதை டைட் வச்சு கொடுத்து இதை வந்து ஸ்ப்ரிங்கு போட்டு கொடுத்துருங்கன்னு ஸ்ப்ரிங்கு போட்டாங்க. இதை வந்து டைட் வைக்கவே இல்லை, லூஸாக தான் ஆடுச்சு. திரும்ப நான் சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து சரிங்க நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு திரும்பி வந்தாங்க. வந்துட்டு வந்து சார் இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி ஆடுது அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹோல் வந்து பெருசாகிருச்சு, உலண்டு போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு வந்து இது ஆடுது. நீங்கள் இந்த செட்டையே மாற்றணும். இந்த செட்டை மாற்றிட்டு இந்த சைடு ஸ்டாண்டை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும் சார். நான் என்ன சொன்னேன் சார் அப்படின்னா, ஓகே இதை வந்து தட்டி போட்டால் டைட்டாக இருக்கும்ல அப்படின்னு. அப்போ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் சார், தட்டி போட்டால் டைட்டாக இருக்கும் சார், தட்டி போட்டாலும் உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி வந்துடும் சார் அப்படின்னு. சரி ஓகே சார், இந்த நட்டு போடுறீங்கல்ல, ஒரு வாசர் வச்சு ஒன்று போட்டிங்கன்னா ஆடாமல் இருக்கும்ல, இந்த இடத்துல ஒரு வாசர் வச்சு போட்டால் ஆடாமல் இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன் சார். வாசர் வச்சு அப்படிலாம் போட முடியாது சார் அப்படின்ட்டாங்க. நான் நிறைய யூடியூப் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் இவர் செய்ய முடியாது சார்ன்ட்டாரு. இன்னொன்று என்ன மெயினானு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நட்டு இருக்குது பாருங்க, இந்த போல்ட் இருக்குது பாருங்க, இந்த நட்டையே நான் தான் வந்து போட சொன்னேன் சார். இவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நட்டை மட்டும்தான் போட்டிருந்தாங்க, அதாவது இந்த ஸ்க்ரூ மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இது மட்டும் போட்டு இந்த இடத்துல போல்ட்டு போடாமலே வச்சுருந்தாங்க, நட்டு போடாமலே வச்சுருந்தாங்க. சார் இந்த இடத்துல நட்டு போடாமே இருக்குது சார் அப்படின்னு. சார் இந்த மாடல் வண்டிக்கு வந்து நட்டு வராது சார், உங்களுக்கு இது மட்டும்தான் வரும், இந்த இடத்துல வராது சார், இந்த மாடல் வண்டிக்கு அப்படி வராது சார். என்ன சார் சொல்கிறீங்க, சைட் ஸ்டாண்ட்னால இந்த நட்டு போட்டு இந்த இடத்துல போல்ட்டு போட்டு தானே சார் இருக்கும் அப்படின்னு. இல்லை சார் இந்த மாடல் வண்டிக்கு வராது சார், நான் வேணால் காட்டுறேன் அப்படின்னு. சரி ஓகே சார் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, நான் கூட பே பண்ணுறேன், எனக்கு ஒரு நட்டு வாங்கி போட்டிருங்க அப்படின்னு சொன்னானே. ஒரு 5 ரூபா கொடுத்து பே பண்ணி இந்த நட்டு வந்து போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே டவுட் கேட்குறேன், உண்மையிலேயே இந்த மாதிரி மாடலுக்கு வந்து சைட் ஸ்டாண்டில் இந்த இடத்துல நட்டு வராதா அப்படிங்கிறது.
நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஆர்டர் பிரச்சனைக்கு நம்ம சைட் ஸ்டாண்டு மாற்றி ஆகணுமா, இல்லை இந்த இதை வந்து மாற்றி ஆகணுமான்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சைடு ஸ்டாண்டையும் மாற்றுற அவசியம் இல்லை, பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டு இதை டைட் வைங்கன்னு சொன்னதுக்கு இந்த சைடு ஸ்டாண்டையும் இந்த இது செட்டோட மாற்றணுங்கிறாங்க. இந்த ஹோல் வந்து பெருசாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது ஆல்ரெடி அந்த ஹோல் எல்லா பைக்லேயுமே இந்த இடத்துல இருக்கிற ஹோல் வந்து பெருசாக தான் இருக்குது. ஒருவேளை நான் தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்றது தெரியல, ஒருவேளை நான் தெரியாமல் கூட சொல்லலாம். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 6வது யூனிட்டில் செக் பண்ணி காட்ட சொன்னேன். செக் பண்ணி பார்த்தீங்களா சார் அப்படின்னா, இதுவே வந்து சார் அதெல்லாம் ஒயரிங்லாம் செக் பண்ணியாச்சு சார். டேப்பிங்கே நான் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே இதெல்லாம் வந்து நான் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து டேப் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து டேப் பண்ணி கொடுத்தாங்க. உள்ளே ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், அதுவும் நான் வந்து சொல்லியிருந்ததுக்கு அப்புறம் தான் டேப் பண்ணி கொடுத்தாங்க. உள்ளே எல்லாம் செக் பண்ணி காட்டேன் சார் அப்படின்ட்டு பேட்டரியை கழட்டி அந்த வால்ட் மீட்டரோ அது ஏதோ அந்த மீட்டர் வச்சு காட்டினாங்க. 14 புள்ளி சம்திங் காட்டுச்சு. உங்களுக்கு பாருங்க சார் நல்லா தான் இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா பேட்டரி செக் பண்ணுறது மட்டும், ஏன்னா பேட்டரி நல்லா இருக்குன்னு நம்ம தான் கம்பெனிலே வந்து ஆமரான் கம்பெனிலே வந்து பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. உள்ளே இருக்கிற 6வது யூனிட் செக் பண்ணணும்ல, அப்போ பேட்டரியில் ஒரு இடத்துல வச்சு 6வது யூனிட்டில் வச்சு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணி காமிக்கவே இல்லை. எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது, உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் இதுக்கு மேலே என்ன இதுக்கு மேலே ஒருத்தன் வந்து செக் பண்ணுங்கள் நம்ம திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஆனால் சர்வீஸ் வரைக்கும் நான் சொல்லாததை பண்ணாலும் பண்ண சர்வீஸ்லாம் எனக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் சொன்ன விஷயத்த எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இதுக்கான சார்ஜஸ்லாம் பாருங்கள், பில்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்த சார்ஜ் வந்து 14,538 நினைக்கிறேன். நான் பில்லு போடுறேன் பார்த்துக்குங்க. அதில் கிட்டத்தட்ட 15,000 ரூபா. இத்தனைக்கும் நான் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே ஷோரூம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கே எனக்கு வந்து 15,000 ரூபா ஆச்சு. நான் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவேன். அதாவது மொத்தமாக டோட்டலாக சேர்த்து ஊருக்கு போகிறது, மாதத்துக்கு ஒரு டைம் ஊருக்கு போவோம் வருவோம். லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி ஒரு வாட்டி தான் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுவேன். மொத்தமாக ஆவரேஜாக பார்த்தா ஒரு நாளைக்கு 15 to 20 தான் என்னோடய வண்டி வந்து ஓட்டுவேன். நான் ரொம்ப மெதுவாக தான் ஓட்டுவேன், ஏன்னா டிராஃபிக்குள்ளே ஓடுறதுனால மெதுவாக தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 1,800 சம்திங் போட்டிருக்காங்க. நான் அது மேனேஜர் வந்து நான் ரிவ்யூ கேட்டப்போ 3 ஸ்டார் தான் கொடுத்தேன். எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎம் கால் பண்ணி கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரிலாம். அவர் வந்து சொல்லார், சார் அவுட் சோர்ஸ் ஜாப்னா உங்களுக்கு வந்து அந்த லேத் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சார், அங்கே ராடு வச்சுருக்காங்கல்ல சார் உள்ள, அது வந்து லேத் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சார், அதுக்காக வெளியில் கொடுத்ததா லேத் ஒர்க் பண்ணணும், அதனால் அவ்வளோ இருக்கும் சார். அதுக்கு வந்து அந்த லேத் ஒர்க்குக்கு அவ்வளோ ப்ரைஸா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உள்ளே வந்து ஏதோ பார்ட்ஸ் அது போட்டிருப்பாங்க, அது அங்கேயே அவங்கக்கிட்டே வாங்கி போட்டிருப்பாங்க, அதனால் அது பார்ட்ஸோடு சேர்த்து சர்வீஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் வந்திருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அது என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட திரும்ப நம்ம கேட்டுகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசாக தான் விட்டேன். எனக்கு என்னன்னா, ஒரு பார்ட்ஸ் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை நம்மக்கிட்ட சொல்லி, சார் இந்த இப்போ ஒரு சைன்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறாங்கன்னா, சார் சைன்ஸ் ப்ராக்கெட்லாம் முக்கியமானது, ஓகே மாற்றிட்டாங்க விடுங்க. வேறு ஒரு விஷயம் மாற்றுறாங்கன்னா, சார் உங்களுக்கு அடுத்த சர்வீஸில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க சார், நான் உங்களுக்கு இது லூஸாக இருக்குது, இது இப்போதைக்கு நான் உங்களுக்கு டைட் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி இதுதானே சர்வீஸு. ஒரு லூஸாக இருக்குன்னா டைட் பண்ணி கொடுக்கணும், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி தானே சர்வீஸு. மொத்தமாக இது வந்து எப்படி சொல்கிறது, பைக் சர்வீஸ் சென்டரா இல்லை வந்து பைக் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டராங்கிறது எனக்கு தெரில. அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ இல்லைன்னா ஹெட்லைட்டே மாற்றிடுறாங்க, புதுசாக மாற்றிடுறாங்க. அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஜென்ரல் சர்வீஸ்க்குன்னு ஒரு பெய்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு 450 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ளேயே போடுறாங்க. வாட்டர் சர்வீஸ்க்கு தனியாக பே பண்ணிடுறோம், ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக பே பண்ணிடுறோம். பத்தாத்துக்கு இப்போ இந்த பில்லில் பார்த்தீங்களா, இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸும் பிரித்து போட்டதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் போட்டுக்கிறாங்க. அப்புறம் மொத்தமாக இந்த பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி போட்டதுக்கு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டுருக்குறாங்க. அப்புறம் பெய்ட் சர்வீஸ்னு ஒரு சார்ஜ் போட்டுக்கிறாங்க. ஓகே, வேலை செஞ்சுருக்காங்க போட்டுக்கிறாங்க, ஓகே. ஆனால் என்னென்னா, நம்ம கேட்ட வேலையை செய்யலையே அப்படிங்கிறது நமக்கு ஒரு இதாக இருக்குல்ல. இன்னொன்று என்னென்னா, ஜென்ரல் சர்வீஸ்னால் அந்த ஜென்ரல் சர்வீஸை ஏன் ஷோரூமில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஜென்ரல் சர்வீஸ்னால் தொடச்சி பலன்னு கொடுக்குறது, நம்ம வாங்கும்போது அப்படியே எண்ணெய்லாம் ஆயிலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் இருக்கும் நான் சர்வீஸ் பண்ணி, 5 நாளில் பார்த்தீங்கன்னா பலன்னு இருந்த வண்டி இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அவங்க துடைக்கிறது வந்து ஒரு 4 நாளில் போயிடும். அதனால் ஜென்ரல் சர்வீஸுங்கிறது துடைக்கிறது மட்டும் இல்லை, இந்த லைட்டெல்லாம் ஆடுதுன்னா இதெல்லாம் டைட் பண்ணி கொடுக்குறது ஜென்ரல் சர்வீஸோட வேலை தானே. அதெல்லாம் கரெக்டாக செய்யணும். இல்லை ஒரு ஃபுல் ஃபினிஷிங்காக ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ நான் 15,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு நான் போனோன்னே இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல, இந்த லிவர் அப்படியே ஆடுது, இன்னும் பார்த்தீங்கன்னா லிவர் ஆடுது, பிரேக்கு பிடிக்கல. அப்படிங்கும் போது நமக்கு எப்படி அந்த 15,000 கொடுக்க தோணும்? சொல்லாத வேலையை செஞ்சீங்க, அந்த வேலையை சரியாக செய்யலை, சொன்ன வேலையை சரியாக செய்யலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது.
ஓகே, நான் இந்த இந்த ஹோல் ரிவ்யூ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டியிருப்பேன். இது வந்து சேலம் பஜாஜ் பைக் சர்வீஸ் சென்டரில் தான் வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தேன். நீங்களும் சர்வீஸ் சென்டரில் உங்கள் பைக்கை சர்வீஸ் பண்ண அனுபவங்கள் என்னென்ன இருக்குது, உங்களுக்குலாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.